நாம் பல ஆண்டுகள் உடலில் நோயில்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியுடன் வாழ வேண்டுமென்றால் மூலிகைகளின் பயன்பாடுகளை தெரிந்து கொண்டு அவற்றை முறையாக பயன்படுத்த வேண்டும் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மரத்துடைய பெயர் வருண மரம் அப்படின்னு பேர். வருணம் அல்லது வரணம் அப்படின்ற தமிழ் பேரில் சொல்லுவாங்க. ரொம்ப அழகாக நீண்டு வளரக்கூடிய ஒரு வகையான மரவகை தாவரம். பொதுவாக பார்த்திங்கன்னா ஒசூர், கிருஷ்ணகிரி, வேலூர், அதே போல் மதுரை, விருதுநகர் இந்த பகுதிகளெலாம் ரொம்ப அதிகமாக பார்க்கக்கூடிய மரங்களில் இந்த வருண மரம் அப்படிங்கிறது ஒன்று. பொதுவாக இந்த வருண மரம் அப்படின்னு வரும்போது இரண்டு விதமான முக்கியமான பிரச்சனைகளுக்கு இன்றைக்கு மிகப்பெரிய மருந்துகளாக ஆயுர்வேத, சித்த, யுனானி முறையில் உபயோகப்படுத்தப்பட்டு வருகிறத நம்ம பார்க்குறோம். முதலாவது ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் அல்லது ப்ராஸ்டோமெகாலின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை. பொதுவாக ஆண்களுக்கு ஒரு 55 வயது ஆகும்போது சிறுநீர் பையுடைய கீழே இருக்கக்கூடிய குழல், அந்த குழலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ப்ராஸ்டேட்டுன்னு சொல்லக்கூடிய உறுப்பு லேசாக வீங்க ஆரம்பிக்கதை நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரி வீங்க ஆரம்பிக்கும்போது நமக்கு சிறுநீர் கழிப்பதில் நிறைய அசௌகரியங்கள் ஏற்படலாம். ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டிய ஒரு உபாதை, அல்லது அந்த சிறுநீர் கழித்து முடித்த பிறகு மீண்டும் உடனேயே சிறுநீர் வருவது போல ஒரு உபாதை, அல்லது இரவில் ஒவ்வொரு மணி நேரத்திற்கு ஒரு முறையும் எழுந்து சிறுநீர் கழிக்க வேண்டிய ஒரு சூழல். சிறுநீர் கழிக்க வேண்டியும் அப்படிங்கிற உந்துதல் இருந்தாலும் கூட சில நேரங்களில் சிறுநீர் கழிக்க முயற்சி செய்தோம்னா சிறுநீர் வராமல் வருவதற்கு ஒரு 5 நிமிடம் எடுத்து கொள்ளக்கூடிய சூழல். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை நமக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை. அதே போல் நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா சிறுநீர் கழிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டாலே உடனே அடக்க முடியாமல் சிறுநீர் வந்து விடுகின்ற ஒரு பிரச்சனை. சிறுநீரகத்தில் ஏற்படுகின்ற அந்த கசிவு, ஒரு தும்மலோ, ஒரு அழுத்தி சிரித்தாலோ, தரையில் அமர்ந்து எழுந்தாலோ, அல்லது கொஞ்சம் தூரம் நடந்தாலோ சிறுநீர் லேசாக கசிகின்ற ஒரு பிரச்சனை. இந்த எல்லா பிரச்சனையும் ஏற்படுவது இந்த பிரச்சனையை குணமாக்குவதற்கு மிகச்சிறந்த மருந்து இல்லை இந்த வருணம் அல்லது வரணம்னு சொல்லக்கூடிய ஒரு மரப்பட்டை. இந்த மரப்பட்டையுடைய வெளிப்புற தோல், அதாவது பார்ப்பதற்கு வெள்ளை கலந்த பழுப்பு நிறமாக இருக்கக்கூடிய தோல், 1 லிட்டர் அளவுக்கு தண்ணீர் எடுத்து 200 கிராம் அந்த 20 கிராம் மரப்பட்டையை இட்டு நன்றாக கொதிக்க வைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை காலை ஒரு வேளை, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு சாப்பிடணும். அந்த மாதிரி சாப்பிட ஆரம்பித்து ஒரு 2 வாரம் அல்லது 3 வாரம் கழித்த பிறகே சிறுநீர் வெளியேறக்கூடிய அளவில் கணிசமான ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சிறுநீரக கற்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படுறதை பார்க்குறோம். திரும்ப ஒவ்வொரு கோடைக்காலம் ஏற்படும் போதும் சிறுநீரக கற்களுக்கு சென்று அறுவை சிகிச்சை செய்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை நிறைய பேருக்கு ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம். என்னதான் உணவு கட்டுப்பாடுகள் இருந்தாலும், தினம் 3 லிட்டர் தண்ணீர் குடித்தாலும், உடற்பயிற்சி செய்தாலும் கூட இந்த சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய கற்கள் அப்படின்றது குறையாமல் அடிக்கடி அறுவை சிகிச்சை செய்து கொள்ள வேண்டிய தேவை கூட நிறைய பேருக்கு இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. இதை குறைக்கக்கூடிய, குணமாக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து இந்த வருணம். ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 லிட்டர் தண்ணிக்கு 20 கிராம் சூரணத்தை போடுங்க, நன்றாக கொதிக்க வைத்து 1/2 லிட்டராக குறைச்சிருங்க, வடிகட்டுங்க. வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த 1/2 லிட்டர் கஷாயத்தை காலை, மதியம், இரவு அப்படிங்கிற மாதிரி 3 வேளை உணவுக்கு முன்பு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுடைய சிறுநீரக கற்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை குணமாகிறத பார்க்க முடியும். இன்றைக்கு பெண்கள் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கருப்பை கொஞ்சம் விரிவடைகிறதுனால, பெரியதாகிறதுனால, அடினோமயோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய தொந்தரவு ஏற்படுறதுனால அது சிறுநீர் பையில் ஒரு கடுமையான அழுத்தத்தை ஏற்படுறதை பார்க்க முடியும். அதனாலேயே அவர்களுக்கு ஒரு 1/2 மணி நேரத்திற்கு ஒரு முறையாவது சிறுநீர் கழிக்க வேண்டிய மிக கடுமையான ஒரு பிரச்சனை ஏற்படுறதை பார்க்குறோம். குறிப்பாக சைவம் சாப்பிடுகிறவர்களுக்கு இந்த பிரச்சனை 60 வயதுக்கு மேல் மிகப்பெரிய சவாலாக இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இதை குறைக்கக்கூடிய, குணமாக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு மருந்து இந்த வருணம் அல்லது வரணம்னு சொல்லக்கூடிய மரப்பட்டை. 200 மில்லி தண்ணி எடுங்க,
2 தேக்கரண்டி அதோட சூரணத்தை போடுங்க 10 கிராம் அளவுக்கு. ஒரு 5 நிமிடம் டீ வைப்பது போல் நன்றாக கொதிக்க வைங்க. 100 மில்லியாக குறைச்சிருங்க. வடிகட்டுங்க. காலை ஒரு முறை, இரவு ஒரு முறை, உணவுக்கு முன்பு அதை எடுத்துக்க ஆரம்பிங்க. ஒரு 3 மாத காலத்திலேயே அந்த பிரச்சனை சிறிது சிறிதாக குறையிறத பார்க்க முடியும். அதே போல் அடினோமயோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கருப்பையில் இருக்கக்கூடிய தேவையற்ற அந்த வீக்கமும் படிப்படியாக குறைந்து நார்மல் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு இன்னும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா தைராய்டு சம்பந்தப்பட்ட பாதிப்புகளால் உடல் பருமன் ரொம்ப அதிகமாக இருக்கிறத பார்க்க முடிகிறது. நிறைய பெண்களுக்கு தைராய்டு பாதிப்பு இருக்கும்போது உடல் எடையை குறைப்பதே மிகப்பெரிய ஒரு சவால் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ அந்த சவாலை உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல மருந்து இந்த மரப்பட்டை. ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 லிட்டர் தண்ணி 10 கிராம் அளவுக்கு சூர்ணம் போடுங்க. கொதிக்க வைத்து 300 மில்லியை அதை குறைச்சிருங்க. வடிகட்டுங்க. காலை எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் ஒரு 150 மில்லி. அடுத்த அரை மணி நேரத்துக்கு எதுவும் சாப்பிடாதீங்க. அதே மாதிரி மாலை 6 மணிக்கு இதே போல் ஒரு 150 மில்லி. ஒரு 3 மாத காலம் சாப்பிட்டு நீங்கள் போய் உங்களுடைய உடல் எடையோ அல்லது உங்களுடைய தைராய்டு சுரப்பியுடைய செயல்பாடோ செக் பண்ணி பாருங்கள். எல்லாம் வித்தின் த லிமிட் வரது பார்க்க முடியும். அதன் பிறகு உங்களுடைய தைராய்டு மருத்துவரை நீங்கள் கன்சல்ட் பண்ணியே சிறிது சிறிதாக உங்களுடைய தைராய்டு மாத்திரைகளை படிப்படியாக குறைக்க முடியும். ஒரு மூலிகை தேநீராக, ஒரு ஹெர்பல் டீயாக இந்த வரண மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய மரப்பட்டையை தொடர்ந்து உங்களால் உபயோகப்படுத்த முடியும்னா ஒரு வருட காலம் தொடர்ந்து ஒரு மூலிகை டீயாக. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் நம்ம காஃபி, டீ, உற்சாகபானம்னு நிறைய குடிக்கிற ஹேபிட் வச்சுருக்கோம். ஆனால் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பார்த்திங்கன்னா இது எல்லாமே நமக்கு உடலுக்கு பக்க விளைவு ஏற்படுத்தக்கூடிய பொருளாக இருக்குது. அதையெல்லாம் தவிர்த்து இயற்கை மூலிகைகளில் இருக்க மாதிரி இந்த வரண மரப்பட்டையிலேருந்து எடுக்கக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் சேர்க்க ஆரம்பித்தோன்னா உடலுடைய ஆரோக்கியம், உடலுடைய நாளமிலா சுரப்பிகளுடைய செயல்பாடுகளில் நல்ல மாற்றம் ஏற்படுவதை பார்க்கலாம். எனவே நேர்களே, இந்த வரண மரப்பட்டை அல்லது வருண மரப்பட்டைன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு மரம் சிறுநீரக கல்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ப்ராஸ்டோமெகாலின்னு சொல்லக்கூடிய ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, 60 வயதுக்கு மேலே பெண்கள் ஆண்களுக்கு ஏற்படுகின்ற சிறுநீரை அடக்க முடியாமல் இருக்கக்கூடிய பிரச்சனை அல்லது அடிக்கடி சிறுநீர் கழிக்கக்கூடிய பிரச்சனை மற்றும் தைராய்டு நோயினால் ஏற்படுகின்ற உடல் பருமன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் பல நல்ல நிகழ்வுகளில் நம்முடைய பங்களிப்பு என்னவாக இருக்கிறதோ அதே போன்று தீய நிகழ்வுகள் நடக்கும் பொழுது அவற்றை தட்டி கேட்பதிலும் நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். இன்றைக்கு நமக்காக என்ன சமூக பிரச்சனையை நம் கண்முன் கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மனிதர்கள் எப்படி வரலாற்றை அறிந்து கொள்கிறார்கள்? கடந்த காலத்தினுடைய வரலாறுகளை நிகழ்காலம் எப்படி கற்றுக்கொள்கிறது அல்லது புரிந்து கொள்கிறது? அதற்கு ஆதாரமாக இருப்பவை அவை நிச்சயமாக பழங்கால சின்னங்கள் தான். அந்த பழங்கால சின்னங்களை பாதுகாப்பது என்பது அது உண்மையில் ஒரு நாட்டினுடைய ஒரு பெருமைகளையோ அல்லது ஒரு கடந்த காலத்தினுடைய புனிதங்களையோ பாதுகாப்பது என்பதை காட்டிலும் மனிதர்கள், மனிதகுலம் தான் கடந்து வந்த பாதையை நினைவூட்டிக் கொள்வதற்கு, அதன் அடிப்படையில் நாகரிகத்தில் முன்னேறி செல்வதற்கு கடந்த காலத்தினுடைய மகத்தான வரலாற்று சின்னங்கள் தான் அடிப்படையாக இருக்கின்றன. அதனால்தான் வரலாற்று சின்னங்களை பாதுகாக்க வேண்டும், வரலாற்று சின்னங்களை நாம் அதற்கு ஒரு உரிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு குரல் தொடர்ந்து உலகம் முழுக்க ஒலித்து வருகிறது. இன்னொன்று, வரலாற்று சின்னங்கள் என்பது ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்திற்கோ நாட்டிற்கோ உரியவை அல்ல. மாறாக அவை மனித குலத்திற்கே சொந்தமானது. அது ஏதாவது ஒரு நாட்டில் இருந்தால் கூட அது அந்த நாட்டிற்கு மட்டும் சொந்தமானதல்ல. மாறாக மனிதர்கள் அவற்றை உலகம் முழுக்க வந்து காண்பதற்கு வருகிறார்கள். அவற்றின் மூலமாக கடந்த காலம் பற்றிய பல வரலாற்று நினைவுகளை உருவாக்கி கொள்கிறார்கள். அந்த வகையில் தான் அது கோயில்களாக இருக்கலாம், மசூதிகளாக இருக்கலாம், சர்ச்சுகளாக இருக்கலாம், அல்லது இன்னும் பழங்காலத்தினுடைய குகை ஓவியங்களாக இருக்கலாம். எந்த விதமான பழங்கால அடையாளங்களும் நாம் தோண்டி எடுக்கக்கூடிய நகரங்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, அவை மனித குலத்தினுடைய மிகப்பெரிய அரிய செல்வம். அவற்றை நாம் பாதுகாப்பது நம்முடைய கடமை என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் மனிதர்களுடைய தீய எண்ணங்களால், மனிதர்களுடைய கொடூரமான எண்ணங்களால் காலகாலமாக மகத்தான வரலாற்று சின்னங்கள் அழிக்கப்பட்டு வந்திருக்கின்றன என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது.
இந்தியாவிலே பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. அதே போன்ற ஒரு சம்பவம் இங்கு ஈராக்கில் சில தினங்களுக்கு முன்பு நடந்தது. ஐஎஸ் பயங்கரவாதிகளால் நடந்ததாக சொல்லப்படுகிற ஒரு தாக்குதலில் அங்கு இருக்கக்கூடிய 12ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த புகழ்பெற்ற மசூதி அல் நூரி என்கிற அந்த மசூதி வெடிகுண்டு வைத்து தகர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த தாக்குதலை செய்தவர்கள் அமெரிக்க இராணுவம் தான் என்று ஐஎஸ் அமைப்பினர் சுட்டி காட்டுகிறார்கள். ஆனால் ஐஎஸ் அமைப்பினர் தான் அதை செய்தார்கள், நாங்கள் செய்யவில்லை என்று அமெரிக்க இராணுவம் கூறுகிறது. இதை யார் செய்திருந்தாலும் சரி, அவர்கள் மனித குலத்தினுடைய விரோதிகள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இருக்க முடியாது. அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டிய குற்றவாளிகள் என்பதில் எந்த சந்தேகமும் இருக்க முடியாது. ஏனென்றால் இந்த அல்நூரி மசூதி என்பது 12ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த அதனுடைய கட்டிடக்கலையினுடைய உச்சங்களில் ஒன்றாக கருதப்படக்கூடிய ஒன்று. அதோடு அதனுடைய சாய்ந்த கோபுரம் என்பது மிகவும் புகழ்பெற்ற ஒன்றாகும். அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று நினைவு சின்னத்தை அவர்கள் இன்றைக்கு அடியோடு அடித்து தரைமட்டமாக்கி இருக்கிறார்கள். அந்த மசூதியை அழிப்பதற்கு இதற்கு முன்பும் முயற்சிகள் நடந்தன. ஆனால் மக்கள் ஒன்று திரண்டு நின்று அந்த முயற்சியை தடுத்தார்கள். ஆனால் இப்பொழுது அதை அழிக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள், ஒரு வரலாற்றை அழிக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் அதில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இதை யார் செய்தார்கள் என்பது கண்டுபிடிக்கப்பட வேண்டியது மட்டுமல்ல, இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய நோக்கங்கள் என்பது கொடூரமானவை என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. எப்பொழுதெல்லாம் ஒரு அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக அவர்கள் இன்னொரு நாட்டினுடைய படையாக இருக்கலாம், அல்லது உள்நாட்டில் இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகளாக இருக்கலாம், பயங்கரவாத அமைப்புகளாக இருக்கலாம், அவர்கள் முதலில் கடந்த கால நினைவு சின்னங்களின் மீது தாக்குதலை தொடுக்கிறார்கள், அல்லது கடந்த காலத்தினுடைய மறக்க முடியாத அடையாளங்களை அதன் மூலமாக அழித்து துடைத்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். இப்படித்தான் ஆப்கானிஸ்தானிலும் சில காலத்திற்கு முன்பு நடந்தது. அங்கு ஆப்கானிஸ்தானில் உள்நாட்டு யுத்தம் மிக தீவிரமாக நடந்து கொண்டிருந்த போது அங்கிருந்த பயங்கரவாதிகள் புகழ்பெற்ற புத்தர் சிலைகளை தகர்த்தார்கள், புத்த விகாரங்களை தகர்த்தார்கள். இதுபோன்ற உதாரணங்கள் இந்தியாவிலும் நடந்திருக்கின்றன. கடந்த காலத்தில் பௌத்தம் எழுச்சி பெற்றிருந்த ஒரு காலகட்டத்தில் அந்த பௌத்தத்திற்கு எதிராக இங்கு கிளர்ந்த ஒரு மத உணர்ச்சிகள், அதன் அடிப்படையில் இருந்த கிளர்ச்சிகளின் காரணமாக அங்கு இருக்கக்கூடிய பல புத்த விகாரிகள் அடித்து தகர்க்கப்பட்டன என்று வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன. பல பௌத்த மடாலயங்கள் அடித்து தகர்க்கப்பட்டன, அவை அகற்றப்பட்டன என்று வரலாறு கூறுகிறது. அதே போல் வெளிநாடுகளிலிருந்து இங்கு வந்த படையெடுப்பாளர்கள், அந்த படையெடுப்பாளர்கள் இங்கு வந்தபோது மத ரீதியான காரணங்களின் அடிப்படையில் இங்கு இருக்கக்கூடிய நிறைய கோயில்களை அவர்கள் அழித்தார்கள் என்கிற ஒரு செய்தியும் கூட வரலாற்றில் தொடர்ந்து பதிவு செய்யப்படுகிறது. ஆக ஆலயங்களை அழிப்பவர்கள், அல்லது மடாலயங்களை அழிப்பவர்கள், சர்ச்சுகளை அழிப்பவர்கள், அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, மசூதிகளை அழிப்பவர்கள் அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, மனிதகுலத்தினுடைய மன்னிக்க முடியாத குற்றவாளிகள். ஏனென்றால் கடந்த காலங்களில் இதுபோன்ற அழித்தொழிப்புகள் நிறைய நடந்திருக்கின்றன. இன்னும் சொல்லப்போனால் நூலகங்களை எரித்தவர்கள் இருக்கிறார்கள், மிகப்பெரிய வரலாற்று சின்னங்களை அழித்தவர்கள் இருக்கிறார்கள், கோட்டைகளை இடித்து தகர்த்தவர்கள் இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தான் நம்முடைய வரலாற்று சின்னங்களை பாதுகாப்பது என்பது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. இதற்கு சர்வதேச ரீதியான ஒரு சட்டம் அல்லது ஒரு அணுகுமுறை என்பது தேவையாக இருக்கிறது. வரலாற்று சின்னங்களை அழிப்பவர்களுக்கு எந்த மன்னிப்பும் கிடையாது என்கிற ஒரு சூழல் உள்நாட்டு சட்டங்களில் மட்டுமல்ல, அது சர்வதேச ரீதியாகவும் உருவாக்கப்பட வேண்டும். இப்பொழுது நாம் இத்தகைய ஒரு போராட்டத்தை தான் பல தளங்களில் நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அப்படி நடத்துவதன் வழியாக நாம் இன்றைக்கு ஒரு மகத்தான ஒரு கடந்த காலத்தின் வழியாக, அந்த கடந்த காலத்தில் மனித வாழ்க்கை, கட்டிடக்கலை, மனிதர்களுடைய உணர்வுகள், நம்பிக்கைகள், தொழில்முறை, இப்படி எத்தனையோ விஷயங்களை நாம் புரிந்து கொள்வதற்கு இந்த கட்டிடங்கள் தான் ஆதாரமாக இருக்கின்றன. ஆனால் எத்தனை பேருக்கு, எத்தனை அரசுகளுக்கு வரலாற்றை பற்றிய உணர்வு இருக்கிறது? அல்லது இதுபோன்ற பயங்கரவாத அமைப்புகளுக்கு தான் என்ன உணர்வு இருக்கிறது? மாறாக ஒரு நாட்டினுடைய மக்களை அழிப்பவர்கள், அல்லது ஒரு இனத்தினுடைய ஒரு சுயத்தை அழிக்க விரும்புகிறவர்கள், அவர்கள் முதலில் செய்யக்கூடியது அந்த வரலாற்று சின்னங்களை அழிப்பது தான். வரலாறுகளை பாதுகாப்பது, வரலாற்று சின்னங்களை பாதுகாப்பது, அது மனிதகுலத்தினுடைய மாண்புகளை காப்பாற்றுவது என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு துறையை பற்றி நாம் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த துறையை சார்ந்த வல்லுநர்கள் அத்துறையை பற்றி அவர்களின் அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் முழுமையாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அந்த வகையில் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு துறையை பற்றி பல வல்லுநர்கள் நம்மிடையே பேசி வருகிறார்கள். இன்றைக்கு வர இருக்க சிறப்பு விருந்தினர் எந்த துறையை பற்றி நம்மிடையே பேச வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் சமூக ஆர்வலர் திரு பாஸ்கரன்.
ஒரு சமூக ஆர்வலரா நதிநீர் அப்படிங்கிறது எவ்வளோ அவசியம், நதிநீர் பாதிக்கப்பட்டா மாசடைந்தா அந்த மாவட்டத்தை சேர்ந்த மக்கள், அந்த ஊரை சேர்ந்த மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க, இவர் பார்த்த வரைக்கும் தாமிரபரணியோட ஆற்றோட சிறப்புன்னு நிறைய விஷயங்களை நாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு சமூக ஆர்வலராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். சமூகம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம சுற்றி நம்ம வாழ்கிற ஒரு சமூகம், நம்மளுடைய சுற்றுப்புறம் இதை தூய்மையாக இருக்கணும், நம்மளுடைய தேவைகள் வந்து முழுமையாக பூர்த்தி அடையணும், அதெல்லாம் இல்லைன்னும் போது ஒரு ஆதங்கம் ஏற்படுது, அது சரி செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆர்வம் வருது. அப்படின்னும் போது நீங்கள் நெல்லை மாவட்டத்தை சேர்ந்தவர், தாமிரபரணி ஆறு அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு ஆறாக இருந்திருக்கு, அது இன்றைய நிலைப்பாடு அப்படின்னு வரும்போது எல்லோரும் வருந்தத்தக்க விதத்தில் அது எப்படி போயிட்டுருக்கு, ஒரு ஆறு அதை நம்பி இருக்கிற ஒரு மாவட்டம் அப்படின்னும் போது என்னெல்லாம் ஒரு பயனுள்ள வகையில் அந்த ஆறு இருந்திருக்கு, இன்னைக்கு அதோட நிலைப்பாடு அப்படின்னு வரும்போது எந்த மாதிரியான ஒரு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலை நோக்கி அந்த நதி போயிட்டுருக்கு, அதெல்லாம் மாற்றம் ஏற்படுமா அப்படின்ற ஒரு உங்களுடைய பார்வை கோணம்னு நிறைய விஷயங்களை எங்கள் நேர்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல தாமிரபரணி அப்படின்ற இந்த ஆறோட சிறப்புகள் பற்றி பேசினோம். ஒவ்வொரு ஊருக்குமே அந்த அந்த ஊரோட நதி அப்படிங்கிறதோட ஒரு தொன்மை சிறப்பு எல்லாமே இருக்கும். நெல்லை மாவட்டம் அப்படின்னு நம்ம பேசும்போதே தாமிரபரணி ஆறை பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது. இந்த ஆறோட சிறப்பு, இதோட தேவை, இது எந்த அளவுக்கு மக்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுங்கிறது பேச ஆரம்பிக்கலாம். தாமிரபரணியை பொறுத்தளவில் அது இந்தியாவில் ஓடக்கூடிய ஏராளமான நதிகளை போன்ற ஒரு தொன்மையான ஒரு நதி. இப்போ கூட 2015ஆம் ஆண்டு 14ஆம் ஆண்டில் ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிற ஒரு பழம் நாகரிகம் தென் தமிழகத்தில் இருந்ததாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது கூட 2015க்கு பிறகு அந்த ஆய்வு நடக்கலை. நதிக்கரையோரங்களில் தான் பல சமூகங்கள் உருவாகி வளர்ந்துருக்குங்கிறதனுடைய அடையாளமாக ஆதிச்சநல்லூருடைய அந்த தொல்லியல் ஆய்வில் பல அரிய பொருட்களை கண்டெடுத்திருக்கிறாங்க. ஆக தாமிரபரணிங்கிறது ஒரு தொன்மையான ஒரு நதி. அது தமிழகத்திலேயே உருவாகி தமிழகத்திலேயே கடலில் கலக்கக்கூடியது மாத்திரமல்ல, ஒரு தொன்மையான ஒரு நதியாக இருந்திருக்கு. அங்கே மக்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த பகுதியில் வாழ்ந்திருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் சிந்து சமவெளி நாகரிகத்திற்கு முன்னதாகவே தென் தமிழகத்தில் மக்கள் வாழ்ந்திருக்கிறாங்க, தாமிரபரணி கரையில் வாழ்ந்திருக்கிறாங்க என்கிற ஒரு சிறப்புங்கிறது தாமிரபரணிக்கு இருக்குது. அதே போல் தாமிரபரணியினுடைய அந்த மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 1500க்கும் அதிகமான அரிய வகை மூலிகைகள் அந்த பகுதியில் இருக்குங்கிறத பார்க்குறோம். சித்த மருத்துவ நூல், ஏராளமான நூல்களில் இந்த தாமிரபரணி நதியில் குளிக்கிறதுனால ஏராளமான நோய்கள் குணமாகும் அப்படிங்கிறதுக்கான சித்த மருத்துவ நூல்கள் நிறைய ஏராளமாக இருக்குது. புற்றுநோயை குணப்படுத்தக்கூடிய அமிர்தமலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை தாவர இனம் அதில் இருந்து தான் இந்த பகுதியில் இருக்கதாக சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட கடல் மட்டத்திலிருந்து ஒரு 6000 அடி உயரத்தில் தாமிரபரணி உற்பத்தி ஆகுது. மலையிலேயே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 ஆறுகளும் ஒரு 5 துணை ஆறுகளும் இதில் கலக்குது. அதற்கு பிறகு தான் அது சமவெளிக்கு வருது. சமவெளி பகுதியில் நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் ஒரு 150 கிலோமீட்டர் தூரத்திற்கு அது போகுது. அந்த தாமிரபரணியில் ஒரு 86,000 ஏக்கர் விவசாயம் என்பது அந்த நடந்துகிட்டு இருக்குங்கிறத பார்க்குறோம். கிட்டத்தட்ட இந்த தாமிரபரணி ஓடக்கூடிய பகுதியில் ஒரு 71,000 குளங்கள் இருந்ததாக, ஒரு 1300 கிணறுகள் இருந்ததாகலாம் பொதுப்பணித்துறை சொல்லக்கூடிய ஒரு கணக்கே இருக்குது. ஆனால் இன்றைக்கி அதில் எத்தனை குளங்கள் மிச்சம் இருக்குது, எத்தனை கிணறுகள் மிச்சம் இருக்குங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஆகவே நமது தமிழ்நாட்டிற்கு ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியம் இருக்குதுன்னு சொன்னால் அந்த பாரம்பரியத்தை, ஒரு சமயச்சார்பற்ற ஒரு பாரம்பரியம் இருக்குது, எந்த மதமும் சாராத ஒரு திராவிட நாகரிகம் என்பது தமிழகத்திற்கு உண்டான ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம். அதையெல்லாம் நம்ம மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஆதிச்சநல்லூரை மீட்டெடுக்க வேண்டும், தாமிரபரணி நதியை பாதுகாக்க வேண்டும், அந்த நதியை தூய்மைப்படுத்தணும், இல்லைன்னு சொன்னால் அந்த நதியிலிருந்து எந்த விதமான மாசுபடுதலையும் தடுக்க வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய கடப்பாடு இன்றைக்கி தமிழ் சமூகத்திற்கு முன்னால் இருக்குங்கிறத நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். கண்டிப்பாக சார். பாரம்பரியம் இருக்குது, தொன்மை இருக்குது அப்படின்னும் போது இந்த நதிக்கே உண்டான ஒரு தனிப்பட்ட வரலாறு இவ்வளோ தூரம் இருக்குது, இதோட சிறப்புகள்னு பேசும்போது தாமிரபரணி நதியோட இன்றைய நிலைப்பாடு எப்படி இருக்குது சார்? இந்த எல்லா துன்பங்களையும் எல்லா விதமான பாரம்பரியங்களையும் நம்ம அழிச்சுக்கிட்டே வர்றோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் தாமிரபரணி என்பது இன்றைக்கு அதனுடைய பெருமையை இழந்து வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம்.
அதில் வந்து ஏராளமான ஆலைகளது கழிவுநீர் அதில் வந்து கலக்கப்படுது, சாக்கடைகள் கலக்கிற நிலைமை என்பது இருக்குது, ஆக்கிரமிப்புகள் ஏராளமாக நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத பார்க்குறோம். தாமிரபரணி ஆற்றுக்குள்ளேயே அரசாங்கத்தினுடைய கழிப்பறைகள் கட்டப்படுகிற மிக கொடூரமான திட்டங்கள் எல்லாம் கூட இன்றைய தினம் அமல்படுத்தப்பட்டு வருதுங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஆகவே இந்த நதி, அந்த நதிக்கரைக்கு ஒரு 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 மிகப்பெரிய பாரம்பரியம் இருக்குது. குறிப்பாக திருநெல்வேலி மாநகரத்துக்குள் அது ஓடி வருகிற போது அந்த நதியின் கரையில் தான் 1900களின் துவக்கத்தில் இந்திய விடுதலை போராட்டத்தின் போது ஆயிரக்கணக்கான தலைவர்கள் கலந்து கொண்ட, மக்கள் கலந்து கொண்ட பொதுக்கூட்டங்கள் நடந்திருக்கு. ஆனால் இன்றைக்கு நீங்கள் அந்த நதியின் கரைக்கே போக முடியாது. அவ்வளோ தூரத்திற்கு அது முட்புதர்கள் மண்டி போய் இருக்கிற இடமாகவும் மனித கழிவுகளை அகற்ற இருக்கக்கூடிய இடமாகவும் அது மாறி போயிருக்குது. ஆகவே இன்றைக்கி அந்த ஆறு என்பது தன்னுடைய ஒரு உண்மையான தன்னுடைய முகத்தை இழந்து ஆறு என்பது இருக்குங்கிறத பார்க்குறோம். இதெல்லாம் தடுக்கப்பட வேண்டும். திருநெல்வேலி மாநகரத்தில் இருக்கக்கூடிய அந்த பாதாள சாக்கடை திட்டத்தில் அது முழுமையாக நிறைவேறாத காரணத்தினால அந்த பாதாள சாக்கடை திட்டங்கள் எல்லாம் இந்த நதியோடு கலக்கிற நம்ம நேரடியாகவே இப்போ பார்க்கலாம். பல இடங்களில் நேரடியாக ஒரு 10க்கும் அதிகமான இடங்களில் தாமிரபரணியிலேயே அப்படிப்பட்ட கழிவு நீர்களை கலக்கிறாங்க. இப்போ வந்து நதியை பாதுகாக்க வேண்டும். நமக்கு இருக்கிற குடிநீர் ஆதாரம் மிக குறைவு உலகத்தில். 20ஆம் நூற்றாண்டில் வந்து 3% மக்கள் தொகை உயர்ந்திருக்கு. ஆனால் தண்ணீர் தேவை 7 மடங்கு உயர்ந்திருக்குது. அப்போ தண்ணீர் தேவை என்பது இன்றைக்கி அதிகமாக இருக்குது. கடல் நீர் தான் கிட்டத்தட்ட 95-96% இருக்குது. நமக்கு நல்ல நீர் என்பதே இன்றைக்கி அரிதாகி போயிருக்குது. ஆகவே தான் இன்றைக்கி தண்ணீர் சந்தை என்பது இன்றைக்கு உருவாகிருக்குங்கிறத பார்க்குறோம். அப்போ நம்ம தண்ணீரை பாதுகாக்க வேண்டும். தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இப்போ விவசாயத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரு குரல் முன்னை காட்டிலும் வலுவாக இன்றைக்கி தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் முன்னுக்கு வருது. விவசாயத்தை பாதுகாக்க வேண்டும்னு, தண்ணீரை பாதுகாக்க வேண்டும் என்கிற குரல் வருகிற இந்த நேரத்தில் தாமிரபரணி தன்னுடைய உண்மையான முகத்தை இழந்திருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், தாமிரபரணியை பாதுகாக்கிற விஷயத்தை விட தாமிரபரணியை வந்து சீர்கெடுக்கக்கூடிய அந்த சில விஷயங்களை தடுக்க வேண்டியது இருக்குது. கண்டிப்பாக தடுக்கிறது மூலமாக நம்ம பாதுகாக்க முடியும். முதல்ல நீராதாரத்தை பாதுகாக்கணும், அதோட தூய்மையை வந்து நம்ம மறுபடியும் கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், பன்னாட்டு நிறுவனங்களுக்கு வந்து தாமிரபரணியோட தண்ணீர் ரொம்ப தாராளமாக, ரொம்ப மிகவும் மலிவு விலையில் அவங்களுக்கு வழங்கப்படுதுன்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு, ஒரு குறை இருக்குது. அது வந்து இன்னைக்கு பெரிய சர்ச்சையை உண்டாக்கக்கூடிய விஷயம்னாலும் நடைமுறையில் இன்னைக்கு இருக்கிறதானே? ஆமாம், இன்றைக்கி அது வந்து ஒரு ஒரு புதிய பிரச்சனையாக இன்றைக்கு உருவாகிருக்குது. இன்னும் சொல்லப்போனால் உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் பாதுகாக்கப்பட்ட சுத்தமான குடிநீர் என்பது வழங்குவது அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான கடமை. ஆனால் என்ன விவரங்கள்லாம் சொல்லுதுன்னு சொன்னால், பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கிடைக்காததுனால ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவில் 5 வயதிற்குட்பட்ட 20 லட்சம் குழந்தைகள் இறந்து போவதாக அரசாங்கத்தின் புள்ளி விவரங்களே சொல்லுகிறது. ஆகவே இன்றைக்கி இந்தியாவில் எல்லோருக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் என்பது கிடைக்கல. தமிழகத்தில் கிடைக்கல, நெல்லை மாவட்டத்தில் கிடைக்கல. தாமிரபரணி தண்ணீர் என்பது விவசாயத்திற்கு நெல்லை தூத்துக்குடிக்கு பயன்படுது. ஆனால் குடிநீர்னு வருகிற போது நெல்லை, தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம் மாவட்ட மக்களுக்கும் கூட ஏராளமான குடிநீர் திட்டங்களின் மூலமாக, கூட்டு குடிநீர் திட்டங்களின் மூலமாக தண்ணீர் கொடுக்கப்படுது. ஆகவே இந்த மக்களுக்கான பாதுகாக்கப்பட்ட குடிநீரை வழங்குவதற்கு தாமிரபரணியை நாம் பாதுகாக்கணும். அப்போ தாமிரபரணியை வந்து மிக குறைந்த விலைக்கு இன்றைக்கி பன்னாட்டு கம்பெனிக்கு விற்கிற ஏற்பாடு இருக்குது. 1950களுக்கு பிறகு இந்த பாட்டில் தண்ணீர் என்கிற ஒரு வர்த்தகம் என்பது இன்றைக்கி உலகத்தில் உருவாகிருக்கு. இப்போ சென்னை மாநகரத்திலேயே 20 லட்சம் லிட்டர் கேன் வந்து கிட்டத்தட்ட 4 லட்சம் ஒரு வருஷத்துக்கு விற்பனை ஆகிறதாக, கிட்டத்தட்ட ஒரு 700 கோடி ரூபாய்க்கு தண்ணீர் வர்த்தகம் என்பது இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது. ஆகவே இன்றைக்கி நம்ம மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு தேசிய நீர் கொள்கையும் காட் ஒப்பந்தமும் கூட என்ன சொல்லுதுன்னு சொன்னால், தண்ணீர் என்பது ஒரு வர்த்தக பண்டம், தண்ணீர் என்பது ஒரு கனிம வளம். நீங்கள் ஒரு இடத்த வாங்கி அந்த இடத்த தோண்டினீங்கன்னா அங்கே எப்படி தங்கம் கிடைத்தால் அரசுக்கு சொந்தமோ, அதே போல் நீங்கள் இடத்த வாங்கி அந்த இடத்துல தண்ணீர் வந்தால் அது அரசுக்கு சொந்தம். ஆகவே நீங்கள் தண்ணீர் என்பது இன்றைக்கி ஒரு வர்த்தக பண்டமாக மாற்றுகிற ஒரு நடவடிக்கை இந்த தாராளமய கொள்கை அமலாக்கத்திற்கு பிறகு சன்னமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கி தண்ணீரை என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் தனியாருக்கு விற்கிறாங்க. குறிப்பாக தாமிரபரணியினுடைய அந்த நான் சொன்ன ஏற்கனவே 1500 வகை அரிய மூலிகையிலிருந்து வர்றதுனால தாமிரபரணி தண்ணீர் குடித்தவர்களுக்கு வேறு தண்ணீர் குடித்து தங்களுடைய தாகம் அடங்காதுங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆகவே தாமிரபரணி தண்ணீர் நீ திருநெல்வேலி அல்வாங்கிறது தாமிரபரணி தண்ணீருங்கிறதான் பார்க்குறோம். அதுக்கு ஒரு உதாரணமாக சொல்லலாம். தாமிரபரணி தண்ணீரை 1 லிட்டரை வெறும் 3 பைசா, 10 லிட்டரை 3 பைசாவுக்கு இன்றைக்கி விற்பனை செய்கிறாங்க.
அவங்க வந்து 1 லிட்டரை 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இப்போ என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வின்னு சொன்னால், நீங்கள் வந்து தண்ணீரை எப்படி விற்பனை பொருளாக மாற்றலாம்? நீங்கள் வந்து தொழிற்சாலைகளுக்கு கொடுப்பதின் மூலம், சில பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கு கொடுப்பதின் மூலம் நீங்கள் உற்பத்தி நடக்குது, வேலை வாய்ப்பு கிடைக்குது, நம்ம நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு அது பயன்படும் என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் தண்ணீரை விற்பதின் மூலம் இந்த நாட்டின் பொருளாதாரம் உயர்ந்து விடுமா? தண்ணீரை அதுவும் அந்நிய நாட்டு குளிர்பான கம்பெனிகளுக்கு விற்பதின் மூலமாக இந்த நாட்டிற்கு என்ன லாபம் கிடைத்துவிடும்? அது இந்த நாட்டு மக்களுக்கு கிடைக்கிற குடிக்கிற தண்ணீரை தடுக்கத்தான் அது பயன்படும் என்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வியை நாங்கள் வந்து முன்வைக்கிறோம். ஆனால் இந்த போராட்டம் கிட்டத்தட்ட 2005 அந்த குளிர்பான நிறுவனம் துவங்கப்பட்டதிலிருந்து நெல்லை மாவட்டத்து மக்கள் இந்த போராட்டங்களை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இப்போ 2017ஆம் ஆண்டில் இன்னொரு நிறுவனத்துக்கு தான் அரசாங்கம் அனுமதி கொடுத்துருக்கே தவிர, இது ஒரு அநீதியான மக்களுக்கான அடிப்படையான ஒரு குடிநீர் ஆதாரத்தை நாம் சீர்குலைக்கிறோம் என்கிற ஒரு பார்வை இதுவரையிலும் இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இது உலகம் பூரா கிட்டத்தட்ட ஒரு 180 நாடுகளுக்கு விரிந்து பறந்த ஒரு மிகப்பெரிய வர்த்தகத்தை வைத்திருக்கிற அந்த அந்நிய குளிர்பான கம்பெனி நிறுவனங்களுடைய அதிகாரிகள் நம்ம நாட்டினுடைய மந்திரிகளையோ நம்ம நாட்டினுடைய பிரதமரையோ கூட அவங்க சந்தித்து பேசிவிட முடியும். ஆனால் இந்த குடிநீரை விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் தாமிரபரணி குடிநீருக்கும் விவசாயத்துக்கும் தான் பயன்படுத்த வேண்டும். நீங்கள் தொழிற்சாலைக்கு அதுக்கு அடுத்த கட்டமாக தான் பயன்படுத்த வேண்டும். இதுதான் ஏற்கனவே நம்ம நாட்டில் இருந்த ஒரு அடிப்படையான ஒரு அம்சம். ஆனால் இது இன்றைக்கி இதை மாற்றுறாங்க. நாங்கள் உங்களுக்கு கொடுக்காட்டா கூட நாங்கள் வந்து குளிர்பான கம்பெனிக்கு கொடுக்கறது நாங்கள் முன்னுரிமை, ஆகவே அது அப்படின்னு மாற்றுற ஒரு ஏற்பாடு என்பது நடந்துகிட்டு இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய அபாயத்தை கொடுக்கும். அது கூட இன்றைக்கி நீதிமன்றத்தில் போய் அரசாங்கம் என்ன சொல்லியிருக்குன்னா, நாங்கள் வந்து உபரி தண்ணீரை தான் கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் அது கிடையாது. நீங்கள் வந்து மழையளவு, சராசரி மழையளவு என்பது குறைந்து கொண்டே வந்திருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். விவசாயத்துக்கு பயன்படலை. முப்போகம் விளைந்த பகுதி அது. தாமிரபரணி பாசனத்தில் இருக்கக்கூடிய அங்கே இருக்க விவசாயத்தில் முப்போகம் விளைந்தது. ஆனால் இன்றைக்கி ஒரு போகம் விளைந்துக்கிட்டு இருக்குது. எது நீங்கள் உபரி தண்ணீர்னு சொல்கிறீங்க? நீங்கள் உபரி தண்ணீர்னால் அப்போ முப்போகம் விளைந்து எல்லா மக்களுக்கும் குடிநீர் கிடைத்து சங்கரன்கோவில் நகராட்சியில் 55 லட்சம் லிட்டர் தண்ணீர் ஒரு நாளைக்கு வரணும். ஆனால் இப்போ 35 லட்சம் லிட்டர் தான் வருது. அதே மாதிரி நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா நீங்கள் கூட்டு குடிநீர் திட்டம் போடுகிற போது அவங்க ஒவ்வொரு நகராட்சிக்கும் ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணீர் விநியோகம் பண்ணணுங்கிறத வச்சுருக்கிறாங்க. அந்த அளவு தண்ணீர் விநியோகமாகப்படுதானே கிடையாது. அப்போ நீங்கள் உபரி தண்ணீர்னு எப்படி நீதிமன்றத்தில் அறிக்கை கொடுக்குறீங்க? அதை ஏற்றுக்கொண்டு நீதிமன்றமும் உபரி தண்ணீரைத்தான் கொடுக்குறாங்க என்ற ஒரு மக்களுக்கு விரோதமான உண்மை இல்லாத ஒரு விஷயத்தை நீதிக்கு முன்னால் வைக்கிறாங்க. மிகப்பெரிய அநீதி. அதை சரியாக செய்ய முடியாத ஒரு சூழலில் வணிகத்துக்கு இது செலவழிக்கிறது வந்து ஒரு அபாயகரமான ஒரு சூழல்னு சொல்லலாம். இதுக்காக வந்து பல போராட்டங்கள் நடத்தியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து அரசாங்கத்துக்கிட்ட வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. இன்றைய நிலைப்பாடு எப்படி இருக்குது அரசாங்கத்துக்கிட்ட இருந்து? இது இப்போ எங்களுடைய கடைசியான ஒரு போராட்டம் பல்வேறு அமைப்புகள், இடதுசாரி இயக்கங்கள்லாம் சேர்ந்து ஏப்ரல் 24ஆம் தேதி ஒரு காத்திருக்கும் போராட்டத்தை நாங்கள் நடத்தினோம். குறிப்பாக நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான சமூக நல ஆர்வலர்கள், பல்வேறு அமைப்புகளும் இந்த போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுக்கிறாங்க. ஏப்ரல் 24ஆம் தேதி போராட்டத்தை ஒட்டி அங்கே அன்றைய தினம் அன்றைக்கி மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தவர் என்ன வாக்குறுதி கொடுத்துருக்கிறான்னு சொன்னால், தாமிரபரணி தண்ணீர் வந்து உபரி தண்ணீரைத்தான் கொடுக்குறோமா என்பது குறித்து நெல்லை மாவட்ட விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் முழுமையாக வழங்கப்படுகிறதா என்பது குறித்து ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி அமைத்து ஒரு ஆய்வு என்பது செய்யணும். அது இல்லாமல் நாம் வந்து பன்னாட்டு கம்பெனிகளுக்கு கொடுக்கறதுக்காக உபரி தண்ணீர் என்ற ஒரு தவறான தகவலை கொடுக்கக்கூடாது. ஆகவே இன்றைய தேவை ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி அமைப்பது. அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி மூலமாக தாமிரபரணி தண்ணீரை குடிநீருக்கும் விவசாயத்திற்கும் அது இருக்காங்கிறத முதல்ல ஆய்வு செய்வோம். பிறகு தண்ணீர் கொடுக்கறது குறித்து முடிவெடுக்க வேண்டும் என்கிற ஒரு எழுத்துப்பூர்வமான ஒரு முடிவை ஏப்ரல் 24ஆம் தேதி கொடுத்துருக்கிறார். நான் இது மாநில அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு அனுப்பியிருக்கிறேன் இருக்கிறார். ஆகவே மாநில அரசாங்கம் அது குறித்த ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி அமைக்கணும். தாமிரபரணி தண்ணீர் வந்து விவசாயத்திற்கு போதுமான அளவு கிடைக்கிறதா, குடிநீருக்கு போதுமான அளவு கிடைக்கிறதா, இந்த 4 மாவட்ட மக்களுக்கும் குடிநீர் தேவை நிறைவேற்றுகிறதா என்பது குறித்து அதை ஆய்வு செய்யணும். அந்த ஆய்வின் அடிப்படையில் தாமிரபரணியை நாம் மக்களுடைய விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் உறுதி செய்ய வேண்டும். தாமிரபரணியை பாதுகாக்கணும். அதனுடைய ஒரு பகுதி தான் தாமிரபரணி கரையில் இருக்கக்கூடிய இந்த மணல் அள்ளுகிற நடவடிக்கை, ஆக்கிரமிப்பு அகற்றுதல், இதையெல்லாம் நாம் வந்து செய்ய வேண்டிய, அரசு செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு கடமை என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம். கண்டிப்பாக சார், இதெல்லாம் தேவை இருக்குது, இதை பூர்த்தி செய்யணும், இதற்காக நம்ம வந்து அரசுக்கு எதிராக குரல் கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு சூழல் ஒரு பக்கம் இருந்தாலும்
அந்த நீர்நிலைகளை பாதுகாக்கணும், ஆக்கிரமிப்புகளை அகற்றணும், இந்த மணல்ல தடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கும்போது நீர் மாசுபடுதுன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஏற்கனவே எண்ணிக்கையில் எவ்வளோ குளங்கள் அன்னைக்கு இருந்திருக்குன்னு பார்த்தா இன்னைக்கு அதெல்லாம் ஒரு கேள்விக்குறி அப்படின்னு சொல்கிறீங்க. யாருக்கு வெளியில் கொடுக்குறாங்க அப்படின்றது ஒரு பக்கம் பிரச்சனைனாலும் தண்ணீர் மாசுபடாமல் பாதுகாக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான தேவையாக இருக்குது. இதில் கழிவு நீர் கலக்காமலும் நீர் மேலாம் இந்த மாதிரியான விஷயங்களில் அரசாங்கம் எந்த அளவுக்கு கவனம் செலுத்தியிருக்காங்க? இந்த தூர் வாடுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எவ்வளோ தூரம் நடந்திருக்கு? நெல்லை மாவட்டம் ஒரு பெருமைக்குரிய ஒரு மாவட்டம். ஒரு 11 அணைகள் இருக்குது. ஆனால் இந்த 11 அணைகள் ஒரு நெல்லை மாவட்டத்தில் மாத்திரம் இருக்கக்கூடிய 2500க்கும் அதிகமான குளங்கள் இதையெல்லாம் தூர்வாரப்படவில்லை என்கிறத நம்ம பார்க்குறோம். குறிப்பாக அணைகள் மழை இல்லாத காலங்களில், குறிப்பாக இந்த ஒரு 140 ஆண்டுகள் இல்லாத ஒரு வறட்சியை சந்தித்த போது பாபநாசமோ சேரவலாரோ மணிமுத்தாரோ மிக தண்ணீர் இல்லாத இந்த காலம் என்பது தூர்வாரப்பட வேண்டிய ஒரு காலம். ஆனால் தூர்வாருவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ நீங்கள் தூர்வாரினாலே தண்ணீருடைய சேமிப்போட அளவு என்பது கூடும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அது அந்த நடவடிக்கை என்பது கிடையாது. அதே போல் நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிற மாதிரி தாமிரபரணியுடைய நதிக்கரைகளில் எந்த விதமான ஆக்கிரமிப்பும் இருக்கக்கூடாது. அதில் உள்ளாட்சி அமைப்புகள் எடுக்கிற நடவடிக்கைகளுக்கு மாவட்ட நிர்வாகம் அவங்க வலு சேர்க்கணும், துணை சேர்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இது மக்கள் பங்கேற்போடு இந்த நதியை பாதுகாக்கிற நடவடிக்கையை அரசு எடுக்கணும். அது எதுவும் வெறும் நிர்வாக நடவடிக்கையால் மட்டும் இதை எடுத்துவிட முடியாது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள், பல்வேறு அமைப்புகள், சமூக நல ஆர்வலர்கள், மாணவர்கள் இவர்களுக்கெல்லாம் தாமிரபரணியுடைய இந்த தொன்மத்தை எல்லாம் எடுத்து சொல்லி பல்வேறு குழுக்களை எல்லாம் அமைத்து அதன் மூலமாக நீங்கள் மாசுபடுதலை தடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கணும். ரெண்டாவது, கழிவுநீர் கலக்கிறதுக்கான திட்டவட்டமான தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும். நீங்கள் இடையில அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பேப்பர் மில்லுகள், பல்வேறு சாய பட்டறைகள் இதிலிருந்தெல்லாம் அங்கே தண்ணீர் கலக்கிற அந்த நடவடிக்கை இருக்குது. குறிப்பாக நீங்கள் மாநகரத்தில், திருநெல்வேலி மாநகரத்தில் இருக்கக்கூடிய அந்த பல்வேறு வாறுகால் ஓடைகளுடைய தண்ணீர் கலக்கிறதை உடனடியாக தடுத்து நிறுத்துவதற்கான நடவடிக்கை என்பது எடுக்கப்பட வேண்டும். இதன் மூலமாக நதியை பாதுகாப்பதற்கான ஒரு நடவடிக்கையை அவங்க எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம வலியுறுத்துகிறோம். கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு போக்கு, தூர்வாரலை, இந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் அரசு எடுக்காத இந்த ஒரு சூழலில் எதிர்காலத்தில் என்ன மாதிரியான ஒரு நிலையை தாமிரபரணி ஆறு சந்திக்கக்கூடிய ஒரு அபாயம் இருக்குன்னு சொல்லுவீங்க? தாமிரபரணி கடந்த காலத்தை போல் அது இல்லை. அதனுடைய நீங்கள் இப்போ திருநெல்வேலியில் பார்த்தோன்னு சொன்னால் வண்ணாரப்பேட்டை புதுமைப்பித்தன் கதை, அந்த கரையில் உட்கார்ந்து தான் அவர் கதை எழுதினார். அது மிகச்சிறந்த ஒரு கதைகள், அந்த ஒரு இலக்கிய பாரம்பரியம் திருநெல்வேலி நகரத்துக்கு உண்டு. கல்கி அவர்கள் தாமிரபரணியை பற்றி பேசியிருக்கிறார். பல்வேறு அறிஞர்கள் அதை பற்றியெல்லாம் பேசியிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் வண்ணாரப்பேட்டையில் நின்று பார்த்தீங்கன்னா இரண்டு பக்கத்திலும் இருக்கிற கரைகளுக்கும் நதி ஓடுகிற இடத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லாமல் அது ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு ஓடையை போல் ஓடிக்கிட்டு இருக்குங்கிறத பார்க்குறோம். இது நம்ம மண்ணின் மீது ஒரு அக்கறை இருக்கக்கூடிய எந்த ஒரு மனிதனும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைமை தான் இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்குங்கிறத பார்க்குறோம். ஆகவே தாமிரபரணி அதனுடைய வழித்தடம், அந்த நதிக்கான அந்த வழித்தடத்தில் யாரும் குறுக்கீடு செய்யக்கூடாது என்பதை நாம் பார்க்குறோம். நம்ம இயற்கையை நாம் மனிதர்கள் தங்களுடைய தேவைக்கு பயன்படுத்தலாம். ஆனால் இயற்கையை அழித்து விட்டு மனிதர்களே உயிர் வாழ முடியாது என்பதை நாம் பார்க்குறோம். அப்போ அந்த தாமிரபரணி அதனுடைய அந்த கரைகளை மேம்படுத்துவதிலிருந்து தாமிரபரணியை பாதுகாப்பதற்கான ஒரு நடவடிக்கைகளை அனைவரும் இணைந்து எடுக்க வேண்டிய ஒரு கட்டம் என்பது இன்றைக்கி வந்திருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி ஒரு வேளை தவறுன்னு சொன்னால் அந்த தொன்மங்களை அல்லதுன்னா அதனுடைய அந்த பாரம்பரியத்தை நாம் இழந்தவர்களாக மாறிவிடுவோம் என்கிற ஒரு சூழலில் தான் இருக்குங்கிறத நாம் பார்க்குறோம். ஒரு சமூக ஆர்வலர் அப்படிங்கிற முறையில் தாமிரபரணி ஆற்றை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அமைப்பு மூலமாக நீங்கள் செயல்பட்டுருக்கீங்க. இன்றைக்கி இவ்வளவு தொன்மை வாய்ந்த நதியோட நிலைப்பாடு இப்படி இருக்கணும் போது இந்த அபாயகரமான ஒரு சூழலையும் நம்ம அவசர கால ஒரு முடிவு எடுக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கும். இந்த நேரத்தில் இதை ஒரு பீப்புள் மூமெண்ட்டாக கொண்டு போய் மக்களோட பங்கீட்டோட என்ன மாதிரியான ஒரு மாற்றங்களை செய்யலாம்னு நினைக்கிறீங்க? நாங்கள் அந்த நடவடிக்கையில் ஏற்கனவே தொடர்ந்து பங்கெடுத்துட்டு வர்றோம். நாங்கள் 2005 அதற்கான பல்வேறு விழிப்புணர்வு இயக்கங்கள் எல்லாம் நாங்கள் 2 ஆண்டுகள் தொடர்ந்து நடத்தினோம். இப்போ சமீப காலத்தில் 2015 அந்த இயக்கங்களை நடத்துகிறோம். பல்வேறு அமைப்புகளும் அதற்கு ஆதரவு தர்றாங்க. பல்வேறு இடங்கள்லையும் அந்தந்த ஊர் சார்ந்த குழுக்களை அமைக்கிறாங்க. இப்போவும் நாங்கள் தாமிரபரணி நதி ஓடி வருகிற அந்த கிராமங்களில், நகரங்களில்
தாமிரபரணி பாதுகாப்பு குழுக்களை நாங்கள் உருவாக்குகிற ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம். கட்டாயமாக அந்த நதியை பாதுகாக்கிற நடவடிக்கையில் மக்கள் பங்கேற்போடு நாங்கள் கட்டாயமாக அதில் ஒரு முன்னெடுப்பு என்பது கட்டாயமாக இருக்கும். அதில் அரசு துணை நிற்க வேண்டும் அப்படிங்கிறத நாங்கள் முக்கியமான ஒரு விஷயமாக நாங்கள் முன்வைக்கிறோம். இன்றைக்கி இருக்கிற அரசியல் சூழலில் மக்களோட தேவை, மக்கள் நலன், பாதுகாப்பு சார்ந்த ஒரு எண்ணத்தோடு செயல்படக்கூடிய நிலையில் இன்றைக்கி அரசாங்கம் இல்லை அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே பார்த்துட்ருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்னும் 4 ஆண்டுகள் இந்த அரசு இருக்க போதா இல்லையான்ற ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருந்தால் தாமிரபரணி ஆற்றோட நிலைப்பாடு எப்படி இருக்கும்? அது மிக மோசமாகுங்கிறத நம்ம சொல்ல விரும்புகிறோம். ஏன்னா அரசாங்கம் இந்த மாதிரியான பிரச்சனைகளை கவனத்தில் எடுக்கிறாங்களா, அது பரிசீலிக்கப்படுதாங்கிறது அது ஒரு செயல்படாத ஒரு நிலைமை தான் இன்றைக்கி இருக்குங்கிறத பார்க்குறோம். ஆகவே தாமிரபரணி மட்டுமல்ல, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த குளங்கள், 11 அணைகள், அதனுடைய இயற்கை சார்ந்த ஒரு மிகப்பெரிய வளமான அந்த மாவட்டம், இதெல்லாம் இன்றைக்கி மாநில அரசு இது சார்ந்த எந்த விதமான அக்கறையும் செலுத்தலை. பொதுவாக அரசு என்பது ஏற்கனவே இருக்கிற கட்டமைப்புகளை, இருக்கிற வளங்களை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை தான் எடுக்கணும். அதுக்குத்தான் அரசு. ஆனால் இன்றைக்கி அரசு நடவடிக்கை எப்படி இருக்குன்னு சொன்னால், இருக்கிற கட்டமைப்புகளை சீர்குலைக்கிற, இருக்கிற வளங்களை சீர்குலைக்கிற அந்த நடவடிக்கையில் தான் இருக்குங்கிறத பார்க்குறோம். ஆகவே மாநில அரசாங்கம் அதற்கான எந்த நடவடிக்கையும் இதுவரையிலும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆகவே மாநில அரசு அதில் அக்கறை செலுத்த வேண்டும் என்கிற அளவிற்கான ஒரு பெரிய மக்கள் இயக்கம் இன்றைக்கி தேவைப்படுதுங்கிறத நாங்களும் உணர்கிறோம். அதற்கான இயக்கத்தை நெல்லை மாவட்ட மக்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. கட்டாயமாக வரக்கூடிய காலங்களிலையும் மக்கள், மாணவர்கள், இளைஞர்கள் எல்லோருமே அப்படிப்பட்ட ஒரு பெரும் இயக்கத்தை இன்றைக்கி உருவாக்குவாங்க. தாமிரபரணியை பாதுகாக்கிற அந்த நடவடிக்கையை மாநில அரசு எடுக்கவில்லை என்று சொன்னால், இன்றைக்கு நெல்லை மாவட்டத்தில் இருக்கிற மக்கள், தாகத்தோடு இருக்கிற அந்த மக்கள் இன்றைக்கி மாநில அரசுக்கு எதிரான ஒரு நிலையில் தான் இருக்கிறாங்க. இந்த வறட்சியிலும் அந்த குளிர்பான கம்பெனிகளுக்கு தண்ணீர் கொடுப்பது, நதியை பாதுகாக்க தவறியது அப்படிங்கிற முறையில் அந்த நதியை பாதுகாக்க வேண்டும், மணல் கொள்ளையை தடுக்க வேண்டும் என்று கூட பல உயிர்கள் பலியாக இருக்குங்கிறத நாம் பார்க்குறோம். ஆகவே சமூக விரோதிகளுக்கு ஆதரவான ஒரு சூழல் என்பது இன்றைக்கி இருக்குதுங்கிற பார்க்குறோம். இயற்கை வளம் என்பது சுரண்டப்படுகிற ஒரு நிலை இருக்குது. இதையெல்லாம் அரசு வேடிக்கை பார்க்கிற ஒரு நிலைமை தான் இருக்குங்கிறத பார்க்குறோம். இது மக்கள் இயக்கத்தின் மூலமாக இதை எதிர்கொள்ள முடியும், இதை மாற்ற முடியும் என்கிற ஒரு நம்பிக்கை என் போன்ற சமூக ஆர்வலர்களுக்கு இருக்கிறது. பொதுவாகவே நதி அப்படிங்கிறது நீர் ஒரு அடிப்படை ஆதாரம், வாழ்வாதாரம்னு சொல்லக்கூடிய ஒன்றில் நீர் முக்கியமான ஒரு இடத்தை பிடிக்குது. பொதுமக்களோட பார்வையில் இன்றைக்கி இந்த மாதிரியான ஒரு சூழல் இது மாறணும், இதில் ஒரு மாற்றம் ஏற்படணும் அப்படிங்கும்போது அடிப்படையில் மக்களுக்கு ஒரு புரிதல் தேவைப்படுது இல்லைங்களா? இந்த நம்ம நாடு, நம்மளுடைய மக்கள், நம்மளுடைய வாழ்வாதாரம் அப்படின்னும் போது இந்த நீர் மேலாண்மை சார்ந்தும் இதோட பயன்பாடு, சில பேர் சரியான முறையில் நீரை கையாளலை, அளவுக்கு அதிகமாக செலவிடுறாங்க இப்படின்ற ஒரு போக்கும் வெளியில் நம்ம பேசுகிறத பார்க்குறோம். ஒரு தனி மனிதனாக நம்மளுடைய நதிகளை பாதுகாக்கிறதுக்கு ஒவ்வொரு மனிதனும் எப்படி அக்கறை செலுத்தணும்? இல்லை, நீர் மேலாண்மையை பொறுத்தளவில் அது நம்மளுடைய இயல்பிலே சேர்ந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறத தான் நான் பார்க்குறேன். தண்ணீரை பயன்படுத்துவது, அது நம்மளுடைய சொந்த தேவைகளுக்கு பயன்படுத்துவது, இல்லைன்னா விவசாயத்திற்கு பயன்படுத்துவது, இதிலெல்லாம் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அக்கறையும் ஒரு தொடர்ச்சியும் இருக்குது. தண்ணீரை பயன்படுத்துவதில் நமக்கு ஒரு தொடர்ச்சி என்பது இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கு தண்ணீர் வணிகமயமாகிறதை நாம் புரிந்து கொள்ள தவறியிருக்கிறோங்கிறது மிக முக்கியமானது. இன்றைக்கி தண்ணீர், அதுவும் குறிப்பாக என்ன மாதிரியான ஒரு பிரச்சாரம் முன்வைக்கப்படுதுன்னு சொன்னால், தெருக்குழாய்களில் வருகிற, இல்லைன்னு சொன்னால் கார்ப்பரேஷனில் வருகிற அந்த தண்ணீரை விட இந்த கேன் தண்ணீர் சுத்தமானது, இது உங்களுக்கு எந்த விதமான உடலுக்கும் தீங்கு விளைவிக்காது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் வருது. ரெண்டாவது, நகர்ப்புறங்களில் நகர்மயமாதல் நடக்கிற போது விரிவாக்கம் செய்யப்படுகிற பகுதிகளில் எனக்கு குடிநீர் இணைப்பு தேவை என்பதை விட நான் இந்த தண்ணீரை பயன்படுத்தலாம் என்கிற ஒரு நிலைமை என்பது இருக்குது. ஆகவே ஒரு பகுதியில் என்னென்னா இந்த வணிகமயத்திற்கு நாம் துணை போகிற ஒரு நிலைமையில் இருக்கிறோம். அப்போ நமக்கு அடிப்படை நமக்கு குடிநீர் இணைப்பு தேவை, அதன் மூலம் நமக்கு சுத்தமான பாதுகாக்கப்பட்ட குடிநீர் என்பது நமக்கு கிடைக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். தாமிரபரணி நதியில் வரக்கூடிய தண்ணீர் பாதுகாக்கப்பட்ட தண்ணீர் தான், சுத்தமான தண்ணீர் தான். அது எங்கு மாசுபடுகிறது என்கிற ஒரு விழிப்புணர்வு நமக்கு தேவை. ஆகவே அந்த தண்ணீரை அந்த மேலாண்மை குறித்த ஒரு அக்கறை நம்மளுடைய பாரம்பரியத்தோடு இணைந்திருக்கிறது. ஆனால் அது வணிகமயமாக்கிற போது
சுத்தமான தண்ணீர் இதுதான் என்று சொல்லுகிற போது அது ஒரு மிகப்பெரிய ஒரு வர்த்தகத்திற்கான ஒரு பிரச்சாரத்தில் நாமே அதற்கு அதை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனச்சூழல் என்பது இன்றைக்கு உருவாகியிருக்கிறது. அதுதான் இன்றைக்கு அதை எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் என்பது இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். அதற்கு எதிரான தண்ணீரை நமது அடிப்படை உரிமை என்கிற முறையிலிருந்து நாம் தண்ணீரை பயன்படுத்துவதற்கும் அதை பாதுகாப்பதற்குமான ஒரு பேர் இயக்கத்தை நாம் உருவாக்க வேண்டியிருக்கு. ஒவ்வொருவரிடம் இந்த இயக்கத்தை முன்னெடுக்க வேண்டிய அவசியம் இருக்குங்கிறத பார்க்குறேன். கண்டிப்பாக தனி மனிதனோட அக்கறை அப்படின்னு பார்க்கும்போது அது வணிகமயமாதலோட புரிதல் இன்றைக்கி ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தேவையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நெல்லை மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிற முறையிலையும் ஒரு சமூக ஆர்வலராக இன்றைக்கி தாமிரபரணி அப்படின்ற ஒரு ஆறு, இதோட வளம் என்ன, இதோட வீச்சு எவ்வளோ தூரம் இருந்திருக்கு, இதோட தொன்மை அப்படின்னு பார்க்கும்போது மக்களோட அடிப்படை தேவைகளுக்கு எந்த அளவுக்கு உறுதுணையாக இந்த நீர் இருந்திருக்கு, பல ஆண்டு காலம் நூற்றாண்டுகளை கடந்து இது இருந்திருக்கு, அதோட நிலைப்பாடு இன்னைக்குன்னு பார்க்கும்போது எவ்வளோ தூரம் மாசுபடக்கூடிய ஒரு சூழல்ல இருக்குது. இதையெல்லாம் சரி செய்து நதிநீரை பாதுகாக்க வேண்டிய அரசாங்கம் எவ்வளோ தூரம் ஒரு செயலற்ற நிலையில் இருக்காங்க, இதை ஒரு வணிகமாக மாற்றிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு தனி மனித எழுச்சியும் இன்னைக்கு தேவையாக இருக்குது. இந்த வணிகத்திலிருந்து தடுத்து தண்ணீர் நம்மளுக்கான உரிமை, இதை நம்ம பாதுகாக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்றத ஏற்படுத்த வேண்டிய ஒரு சூழலை நான் ஏன் இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான காரணத்தையும் உங்களோட பார்வையில் எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் நாம் அறிந்திருக்க வேண்டிய பல அரிய தகவல்களை ஒவ்வொரு நாளுமே நமக்காக அழகிய தமிழில் இனிமையாக வழங்கி வருகிறார். அந்த வகையில் இன்றைக்கு நமக்கான என்ன பயனுள்ள தகவல்களை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். உலகத்திலே ஆயிரம் விலங்குகள் இருக்கின்றன. எத்தனையோ விலங்கு வகைகள், எத்தனையோ தாவரங்கள், எவ்வளவோ மனிதர்கள். இந்த உலகம் பல்வேறு விதமான உயிரினங்களை கொண்டு இலங்குகிறது. இந்த விலங்குகளில் சில விலங்குகள் மிக அரிதாகத்தான் உலகத்தில் இருக்கின்றன. அதே நேரத்தில் மற்ற விலங்குகளை விட வேறுபட்டு ஒரு தனித்தன்மையோடு இருக்கின்றன. அப்படிப்பட்ட விலங்குகளிலே ஒன்றுதான் இந்த நீர் யானை என்பது. ஆங்கிலத்தில் ஹிப்போபோட்டோமஸ் என்று சொல்லுவார்கள். நீர் யானைக்கு பல வியப்பான குணங்கள் உண்டு. நாம் பார்க்கிற போது நாம் பெரும்பாலும் அவற்றை எங்கே பார்த்திருக்கிறோம் என்றால் விலங்குகள் கண்காட்சி சாலையிலே தான், ஜூ என்று சொல்லப்படுகிற இடத்திலே தான் நாம் பார்த்திருக்கிறோம். அப்படி பார்க்கிற போது அந்த நீர் யானைகள் கொஞ்சம் மந்தமாக இருப்பதைப் போல நமக்கு தோன்றுகிறது. சுறுசுறுப்பாக அவை இல்லை. ஒரே ஒரு இடத்திலே ஒன்று படுத்திருக்கிறது அல்லது பேசாமல் நின்று கொண்டிருக்கிறது. அதனுடைய தோற்றம் நம்மை ஒரு விதத்தில் மிரட்டுகிறது என்று சொல்ல வேண்டும். அது உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய விலங்குகளில் 3வது இடத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். யானை, காண்டாமிருகத்துக்கு பிறகு இந்த விலங்கு தான், நீர் யானை தான் மிக பெரியதாக இருக்கிறது. அதுவும் யானைக்காவது அந்த தசை இறுக்கமாக இருக்கிறது. இதற்கு மடிப்பாக சதை தொங்குகிறது. ஒரு தோற்றத்தில் பார்த்தால் நம் நாட்டில் இருக்கிற பன்றிகளினுடைய பெரிய வடிவம் போல இந்த நீர் யானைகள் தோன்றுகின்றன. இந்த நீர் யானைகள் எந்த விதத்தில் பிரம்மாண்டமானவை என்றால் அவற்றினுடைய எடை அடிப்படையிலே சொல்ல வேண்டும். எவ்வளவு எடை இருக்கும்? நாம் ஒரு 100 கிலோ என்பதை தாண்டுகிற போதே நமக்கு தோற்றம் மிகவும் குண்டாக இருப்பது போல தோன்றுகிறது. ஆனால் இந்த நீர் யானைகளுக்கு சாதாரணமாக இயல்பாகவே ஒரு ஆண் நீர் யானையினுடைய எடை 1500 1800 கிலோ, பெண் நீர் யானையினுடைய எடை 1300 1500 கிலோ. ஆனால் உலகத்தில் கின்னஸ் பதிவு என்று சொல்லுகிறார்களே, உலகத்திலேயே மிக கூடுதலான எடையோடு வாழ்ந்து ஒரு நீர் யானை இறந்திருக்கிறது. அதனுடைய எடை 2650 கிலோ. நம்மால் கற்பனையே செய்து பார்க்க முடியாது. 2650 கிலோ எடையில் ஒரு விலங்கு இருக்கிறது. அது விதிவிலக்கு தான். பொதுவாக 1500 1800 கிலோ எடையிலே அந்த விலங்குகள் இருக்கின்றன. அந்த நீர் யானைகளுக்கு இருக்கிற மிகப்பெரிய சிறப்பு ஒன்று உண்டு. என்னென்றால் இவ்வளவு பெரிய உருவம், ஒரு பெரிய பீப்பாய் போல் இருக்கிறது. ஆனால் கால்கள் அந்த அளவுக்கு உயரமாக இல்லை. நீங்கள் யானையை பார்த்தால் யானையினுடைய உயரம் வேறு, நீர் யானையின் உயரம் வேறு. யானை என்று அதற்கு ஏற்ற வலிமையான நீண்ட கால்களை பெற்றிருக்கிறது.
ஆனால் இந்த நீர் யானையின் கால்களோ மிக குள்ளமாக சின்னதாக இருக்கின்றன. எனவே இந்த நீர் யானையால் அதிக தூரம் போக முடியாது. காரணம், கால்கள் சிறியவை, உடம்பு பெரியது என்று கருதினால் நாம் ஏமாந்து போய்விட்டோம் என்று பொருள். ஏனென்றால் மனிதர்களை விட வேகமாக ஓடக்கூடியவை இந்த நீர் யானைகள்தான். எவ்வளவு தூரம்? சராசரியாக 1 மணி நேரத்தில் 30 கிலோமீட்டர் தொலைவை கடந்து விடுகிற வேகம் இந்த நீர் யானைகளுக்கு உண்டு என்று படிக்கிற போது நம்புவதற்கு நமக்கு சற்று கடினமாக இருக்கிறது. இவ்வளவு பெரிய உருவத்தை தூக்கி கொண்டு, அதுவும் இப்படி இருக்கிற ஒரு சின்ன கால்களை வைத்துக்கொண்டு மணிக்கு 30 கிலோமீட்டர் அது பாய்ந்து ஓடுகிற வேகம் கொண்டது என்று சொல்லுகிறார்கள். சிறுத்தை பாய்ச்சல் வேறு, காண்டாமிருகத்தினுடைய தளர்ந்த நடை வேறு. ஆனால் நீர் யானையோ பெரிய உருவத்தை பெற்றிருந்தாலும் காண்டாமிருகத்தைப் போல, யானையைப் போல மெதுவாக நடக்கிற விலங்கல்ல. அது நிலத்தில் பாய்ந்து ஓடினால் மனிதர்களை விட விரைவாக ஓடக்கூடியது என்பதே நமக்கு வியப்பாக இருக்கிறது. அதனுடைய வாய் திறக்கிற போது அது ஒரு மிகப்பெரிய வாய் என்கிற நிலையில் இருக்கிறது. அதற்கு உடம்பில் வலிமையும் இருக்கிறது. அப்படியானால் அதற்கான உணவு என்ன? அது எதை உண்ணுகிறது? இவ்வளவு வலிமையாக இருக்கிறது என்றால் அங்கேயும் நமக்கு ஒரு வியப்பு காத்திருக்கிறது. அது புல்வெளியிலே புற்களைத்தான் மேய்கிறது. அதற்கு மிக பிடித்தமான உணவு, தனக்கு தேவையான உணவிலே 80% புல்லாகத்தான் இருக்க வேண்டும் என்று கருதுகிறது. நம்முடைய நாட்டிலே எல்லாம் அந்த நீர் யானைகள் எண்ணிக்கையில் மிக குறைவாக இருக்கின்றன. உலகத்திலேயே நீர் யானை கூடுதலாக இருக்கிற பகுதி தென் ஆப்பிரிக்கா மட்டும்தான். தென் ஆப்பிரிக்காவிலே தான் அளவில் கூடுதலாக அந்த நீர் யானைகள் இருக்கின்றன. ஒவ்வொரு நீர் யானையும் 40 முதல் 50 ஆண்டுகள் வாழ்கின்றன. 50 ஆண்டு என்பது தான் அதனுடைய உச்சகட்டம். மனிதர்களை கூட நாம் வாழ்த்தும்போது ஒரு பெயருக்கு நாம் பல நேரங்களில் பல்லாண்டு வாழ்க என்று சொன்னாலும் பல்லாண்டோ பல்லாயிரத்தாண்டோ எல்லாம் மனிதர்கள் வாழ முடியாது. 100 ஆண்டு காலம் வாழ்க என்பதுதான் கூடுதலாக நாம் வாழ்த்துகிற வாழ்த்தாக இருக்கிறது. இன்றைக்கு ஜப்பான், சீனா போன்ற நாடுகளில் ஏற்கனவே 103, 105 வயது தொட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இனிமேல் அங்கு போய் நாம் 100 ஆண்டு காலம் வாழ்க என்று சொல்லுவது ஏற்கனவே அவர்கள் வாழ்ந்ததை குறைப்பதாக ஆகிவிடும். எனவே 100 ஆண்டு காலம் என்பது மனித வாழ்க்கையில் பெரியது என்றால், அரை நூற்றாண்டு காலம், 50 ஆண்டு காலம் என்பதுதான் நீர் யானைகளினுடைய வாழ்வில் பெரிது. உணவு குறைவு. உணவு என்பது புல்தான். ஆனால் இத்தனை வலிமையும் இத்தனை வேகமாய் விரைந்து ஓடுகிற ஆற்றலையும் அந்த விலங்குகள் பெற்றிருக்கின்றன என்பது ஒரு பெரிய செய்தி. அதிலே பெண் நீர் யானைகள் ஒரு 3 அல்லது 5 வயதிலேயே உடல் உறவுக்கு தயாராகி விடுகின்றன. 8 மாதம் கர்ப்பம் தரிக்கின்றன. ஆண் நீர் யானைகளுக்கு அந்த பாலியல் உறவில், செக்ஸ் என்று சொல்லுகிற பாலியல் உறவில் ஒரு 6-7 வயதுக்கு பிறகுதான் நாட்டம் வருகிறது. பெண் நீர் யானைகள் 5 வயதிலேயே அந்த நாட்டத்திற்கு உள்ளாகின்றன. குறிப்பிட்ட குளிர்காலம் வருகிற போது அவைகளுக்குள்ளே அந்த உடல் உறவுகள் நிகழ்கின்றன. இந்த நீர் யானைகளுக்குத்தான் என்று இல்லை, விலங்குகள் எல்லாவற்றுக்குமே வாழ்வில் ஓர் இயல்பான ஒழுங்கு இருக்கிறது. 365 நாட்களும் ஆண் பெண் கூட்டம் விலங்குகளிடையே நடப்பதில்லை. அந்த குறிப்பிட்ட பருவ காலங்களில் மட்டுமே அவை கூடுகின்றன. மனிதர்கள் மட்டும்தான் 365 நாள்களும் வாழ்க்கைக்கு உரியது என்று காமத்தை கருதுகிறார்கள். ஆனால் விலங்கினங்கள் அப்படி இல்லை. நீர் யானைகள் அந்த குளிர்காலத்தினுடைய பொழுதுகளிலே தான் தங்களினுடைய உடல் உறவுகளை மேற்கொள்ளுகின்றன. 8 மாத கர்ப்பத்திற்கு பிறகு குட்டி நீர் யானை பிறக்கிறது. பிறக்கும்போதே அதனுடைய எடை என்பது மிக மிக சின்ன நீர் யானையாக இருந்தால் கூட 300 முதல் 400 கிலோ. ஆனால் மிக விரைவிலே அவை வளர்ந்து விடுகின்றன. 1500 1800 கிலோ உடையனவாக அவை இருக்கின்றன. நீர் யானைகள் பார்ப்பதற்கு சாதுவை போல தோன்றும். கண்காட்சியிலே பார்ப்பதற்கு அப்படி இருக்கலாம். ஆனால் மிக கடுமையான விலங்கு. எந்த நேரத்தில் என்ன செய்யும் என்று சொல்ல முடியாது. ஒரு ஆவேசம் கொண்ட விலங்கு என்று அதை பற்றிய செய்திகள் சொல்லுகின்றன. இவ்வளவு பெரிய உருவம் கொண்ட யானை இவ்வளவு விரைவாக ஓடுகிறது. அமைதியாக இருப்பது போல தோற்றமளிக்கிற அந்த நீர் யானை மிக ஆவேசம் கொண்டதாக இருக்கிறது என்கிற இந்த 2 செய்திகளை வைத்து பார்க்கிற போது
நாம் ஒரு சமூக வாழ்வில் மனிதர்களை பற்றிய இன்னொரு உண்மையை புரிந்து கொள்ள முடியும். உருவத்தை வைத்து ஒருவனை மதிப்பிடாதீர்கள், அவன் தோற்றத்தை வைத்து அவன் குணத்தை மதிப்பிடாதீர்கள். எதற்குள்ளும் எதுவும் இருக்கலாம் என்கிற உண்மையை நீதி ஆணைகள் நமக்கு உணர்த்துகின்றன. கால மாற்றங்களுக்கு ஏற்றாற்போல் வியாதிகளும் மாறிக்கொண்டே வருகின்றன. மிக விரைவில் அனைவரிடையே பரவிக்கொண்டும் வருகின்றன. வியாதிகளை நாம் எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் என்பதை பற்றி இன்றைய ஆலோசனை நேரத்தில் மருத்துவம் பகுதியில் தெரிந்து கொள்ளலாம். காலை வணக்கம். ஆலோசனை நேர பகுதியில் இன்று உங்களை சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம இன்றைக்கி பேச போகிற என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாண்டிஸ், மஞ்சக்காமாலை. அது நான் முதல் சொன்ன மாதிரி மஞ்சக்காமாலை வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து லிவர் பாதிப்பு ஏற்பட்டு அதனால் வந்து காமாலை உண்டாகுவது. இன்னொன்று பார்த்திங்கன்னா லிவர் நல்லாயிருக்கும், லிவரில் உற்பத்தி ஆகக்கூடிய பித்த நீர் வந்து பித்த நாளம் வழியாக சிறுகுடலுக்கு போகும். அந்த பித்த நாளத்தில் ஏதாச்சும் அடப்பு இருந்தால் அதனால் வந்து மஞ்சக்காமாலை வரும். இது வந்து நம்ம என்ன சொன்னோன்னா மெடிக்கலில் அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ், அதாவது பித்த நாளத்தில் பிளாக் ஆகி அதனால் வரக்கூடிய காமாலை. ஸோ லிவரில் வரக்கூடிய காமாலை வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஆல்கஹால் சாப்பிட்றவங்களுக்கு வரும். அது எப்படி? சிரோசிஸ் லிவர், அதாவது ஆல்கஹால் பல வருடங்கள் சாப்பிட்டு அந்த லிவர் வந்து டோட்டலாக சுருங்கி அதனால் வந்து லிவர் ஃபங்க்ஷன் கம்மியாகி அதனால் காமாலை வரக்கூடியது ஒரு கேட்டகரி. இன்னொன்று வந்து ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ், சி வைரஸ், அது வந்து லிவரில் அட்டாக் பண்ணி அதனால் வந்து லிவர் சிரோசிஸ் ஆகி சுருக்கம் ஏற்பட்டு அதனால் காமாலை வரக்கூடியது. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து இம்யூனிட்டாக ஒரு இன்டர்வென்ஷன் ஒன்றும் கிடையாது. லிவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். லிவருக்கு வந்து சப்போர்ட்டிவ் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டு. இது பேரே பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஜாண்டிஸ். லிவர்னால் வரக்கூடிய ஜாண்டிஸ் வந்து மெடிக்கல் ஜாண்டிஸ். அட் தி மோஸ்ட் கடைசி வந்து லிவர் ரொம்ப சுருங்கிடுச்சு, வேறு வழியே இல்லை, லிவர் ஒர்க்கே பண்ண வைக்க முடியாதுன்னா அந்த ஸ்டேஜில் தான் வந்து லிவர் மாற்று அறுவை சிகிச்சை, லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் சொல்கிறது, அந்த ஸ்டேஜில் தான் வரும். பட் பிகினிங் ஸ்டேஜில் வந்து சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட். இதே வந்து நான் முதல் சொன்ன மாதிரி பித்த நாளத்தில் வந்து அடப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க, அதனாலே காமாலை வரும். ஸோ ஒரு நபர் வந்து யூரின் மஞ்சளாக போகுது, வயிற்று வலி வருது அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட்டு வந்து ஸ்கேன், அல்ட்ராசவுண்ட் அப்டமன். அது பண்ணாலே தெரிஞ்சிடும் லிவர் நல்லா இருக்குது, ஆனால் பித்த நாளத்தில் தான் அடப்பு இருக்குது அப்படிங்கிறது ஸ்கேனில் தெரிஞ்சிடும். அந்த ஸ்கேனில் தெரிஞ்சதுன்னா ஸ்கேனில் என்ன தெரியும்? பித்த நாளத்தில் அடப்பட்டிருக்குங்கிறது ஓகே. அந்த அடப்பட்டது வந்து எதனால்? கல்லுனால் அடப்பட்டிருக்கா இல்லை ஏதாவது கட்டி இருக்கா? ஏன்னா பித்த நாளம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 5 மில்லிமீட்டர், அந்த பாதை வந்து கீழே வர 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 அந்த குடலில் ஓப்பன் ஆக போகிறப்போ அதனுடைய பாதை ஜஸ்ட்டு 1 மில்லிமீட்டர் 2 மில்லிமீட்டர் தான் அந்த பாதை, அவ்வளோதான். ஸோ அந்த பாதையில் எங்கே அடப்பட்டிருந்தாலும் சரி, ஒரு சின்ன கல் அடப்பட்டிருந்தாலும் சரி, ஒரு கட்டி அடப்பட்டிருந்தாலும் சரி, அந்த பாதை வந்து பிளாக் ஆயிரும், பித்த நீர் கீழே வராது, ஜாண்டிஸ் வந்துடும். இதே பார்த்திங்கன்னா அந்த பித்த நாளம் வந்து கீழ்ப்பகுதியில் ஜாயின் ஆகிறப்போ அந்த பித்த நாளம் வந்து கணையம் வழியாக தான் போகும், பேங்க்ரியாஸ் வழியாக தான் போகும். ஸோ சில பேர் பார்த்திங்கன்னா பேங்க்ரியாஸ் கணையத்தில் வந்து கட்டி வந்துடும், கேன்சர் கட்டி. அந்த கட்டி என்ன பண்ணும்? பித்த நாள பகுதியையும் அடப்பட்டுரும், அதனால் ஜாண்டிஸ் வரும். ஸோ நம்ம பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு அந்த பேஷண்ட்டுக்கு பிளட் டெஸ்ட் பண்ணணும், ஜாண்டிஸ் இருக்கா இல்லையா. சீரம் பிலிருபின் 1க்கு கம்மியாக இருக்கணும். ஸோ இதே வந்து 2.5, 3, 4, 5ன்னு அதிகமாக இருக்குது அப்படின்னாலே ஜாண்டிஸ் கண்டிப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்கேனில் வந்து பித்த நாளம் அடப்பட்டிருக்கா. சம்டைம்ஸ் ஸ்கேன்லேயே தெரிஞ்சிடும் இது வந்து கல்லுனால தான் அடப்பட்டிருக்கு, பித்த நாளத்தில் வந்து சின்ன கல் அடப்பட்டிருக்கு, பித்த பையிலையும் ரொம்ப கல் இருக்குது. அப்படி தெரிஞ்சதுன்னா நம்ம இமீடியட்டாக அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணலாம். அடப்பட்ட கல்லை நம்ம எடுக்க முடியும் எண்டோஸ்கோப்பி மூலமாக. இதே ஸ்கேனில் தெரியல, ஆனால் பித்த நாளம் அடப்பட்டிருக்கு, ஸ்கேனில் தெரியலன்னா நெக்ஸ்ட்டு நம்ம வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணணும். பண்ணிட்டோம்னா அந்த பித்த நாளம் வந்து எங்கே அடப்பட்டிருக்கு கண்டிப்பாக துல்லியமாக நமக்கு தெரியும். இப்போ வந்து பித்த நாளத்து வந்து அடப்பட்டிருக்கு, ஒரு கல் தான் பிளாக் ஆகிருக்கு அப்படின்னா முதல்ல வந்து ஓப்பன் சர்ஜரி பண்ணணும், இல்லை லாப்ரோஸ்கோபி சர்ஜரி பண்ணி அந்த பித்த நாளத்தையே ஓப்பன் பண்ணணும், அப்படி தான் கல் எடுக்கணும். இப்போ லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் முதல் சொன்னது என்னென்னா வாய் வழியாக பண்ணக்கூடிய ஒரு எண்டோஸ்கோப்பி, ரொட்டீன் எண்டோஸ்கோப்பி, உள்ளே வந்து காமனாக பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட்டு, ஓபியில் அவுட் பேஷண்ட் கிளினிக்கில் பண்ணுறது. பட் இதே பித்த நாளத்துக்கு ஒரு ஸ்பெஷல் எண்டோஸ்கோப்பி இருக்குது, ERCP அப்படிங்கிறது, எண்டோஸ்கோபிக் ரீட்ரோகிரேட் கொலாஞ்சியோ பேங்க்ரியோடோகிராம்.
இதை பார்த்தீங்கன்னா இஆர்சிபி, ரொம்ப காமனாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இஆர்சிபி ஸ்கோப். இந்த இஆர்சிபியில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கோப் வந்து சைடில் இருக்கும். அந்த லாங் டியூப்பில் டிப்பில் கேமரா இருக்காது, சைடில் கேமரா இருக்கும். ஸோ நம்ம வந்துங்க இந்த மாதிரி பித்த நாளத்தில் ஒரு கல் அடப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த பேஷண்ட்டுக்கு வந்து இஆர்சிபி பண்ணணும். இஆர்சி பண்ணுறது வந்து நம்ம வந்து ஆப்ரேஷன் தியேட்டரில் மயக்க மருந்து கொடுத்து வாய் வழியாக அந்த ஸ்கோப் கொண்டு போனோம்னா அந்த ஸ்கோப் வந்து உணவு குழாயை தாண்டி இரைப்பையை தாண்டி சிறுகுடலுக்கு போயிடும். சிறுகுடலில் அந்த 2வது பகுதி பார்ட் 2 டியோடினம் அப்படிங்கிற பகுதியில் தான் அந்த லிவர்லேருந்து உற்பத்தி ஆகிற பித்த நீர் பித்த நாளமாக அந்த நாளம் வந்து அங்கே தான் போய் ஓப்பன் ஆகுது. ஸோ நம்ம எண்டோஸ்கோப்பியில் அங்கே கொண்டு போனோம்னா ஒரு சின்ன ஓப்பனிங் தெரியும், ஆம்பிளாங்கிறது. அந்த ஓப்பனிங் வந்து பார்த்திங்கன்னா 1 மில்லிமீட்டர் ஓப்பனிங் தான் இருக்கும். அது நம்ம இஆர்சிபி கேமரா வழியாக ஸ்கோப் வழியாக நம்ம அந்த ஓப்பனிங்கை பார்க்கலாம். அந்த ஓப்பனிங்கில் ஒரு வயர் உள்ளே கொண்டு போனோம்னா அந்த வயர் நேராக பித்தம் போகிற பாதை, அந்த கல் அடப்பட்டிருந்தது இல்லையா, அந்த பாதையில் வயர் போயிடும். அப்புறம் அந்த பாதையை கொஞ்சம் பெருசு பண்ணி பலூன் வச்சு பெருசு பண்ணி அந்த உள்ளே இருக்க கல்லை நம்ம இந்த அப்படியே எடுத்துடலாம். இஆர்சிபி மூலமாகவே அந்த ஸ்கோப்பி மூலமாகவே நம்ம அந்த கல்லை வெளியே எடுத்துடலாம். அடுத்த செகண்ட் பார்த்திங்கன்னா அந்த கல் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக பித்த நீர், அடப்பட்ட பித்த நீர் அவ்வளவும் ப்ரெஷரில் கீழே கொட்டும் டியோடினத்துக்கு. இந்த மாதிரி நம்ம இம்மீடியட்டாக பண்ணலை அப்படின்னா அந்த அடப்பட்ட கல் என்ன ஆகும்னா பித்த நாளத்தில் மேலேருந்து பித்த நீர் சுரந்துகிட்டே இருக்கும், கீழே போக முடியாது, கல் அடப்பட்டிருக்கு. ஸோ அடப்பட்ட குழாயில் என்ன ஆகும்னா பித்த நீர் சேர்ந்து அதில் கிருமிகள் உண்டாகி ஸோ பேஷண்ட் காமனாக அதிகமாக அந்த கிருமிகளும் சேர்ந்து கொலாஞ்சைட்டிஸ், ஸோ என்ன ஆகும், பஸ்ஸு ஃபார்ம் ஆயிரும், பித்த நாளத்தில் சி ஃபார்ம் ஆயிரும். அந்த சி வந்து பிளட்டில் மிக்ஸ் ஆகும். பேஷண்ட் சிவியராக கொலாப்ஸ் ஆயிடுவாங்க. சம்டைம்ஸ் வந்து வித்தின் 1 or 2 டேயில் கொலாப்ஸ் ஆயிடுவாங்க. ஸோ நம்ம சம்டைம் எமர்ஜென்சியாக பேஷண்ட் கூப்பிட்டு வருவாங்க. பிபி கம்மியாக இருக்கும், சிக்காக இருப்பாங்க, ஃபீவர் இருக்கும், டாக்ஸிக்காக இருப்பாங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா பித்த நாளத்தில் ஒரு கல் அடைச்சிட்ருக்கும். பிலிருபின் பார்த்திங்கன்னா 10-15 மேலே இருக்கும். ஸோ நம்ம இஆர்சிபி எமர்ஜென்சியாக பண்ணி அந்த கல்லை ரிலீஸ் பண்ணாலே உள்ளேருந்து சி கொட்டும். நெக்ஸ்ட்டு செகண்ட் வந்து அந்த பித்த நாளம் ஃப்ரீ ஆயிரும். இது நம்ம பண்ணாமல் விட்டோம், இதுக்குரிய டயக்னோஸ் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா அந்த சி வந்து பிளட்டில் மிக்ஸ் ஆயிரும். ஸோ இஆர்சிபி ஸ்கோப் அப்படிங்கிறது ப்ரொசீஜர். அந்த ப்ரொசீஜர் வந்து கம்ஃபர்டபுளாக நல்லா டெவலப் ஆகிருக்கு. முந்தியெல்லாம் பார்த்திங்கன்னாங்க நம்ம இந்த இஆர்சிபி ஸ்கோப் வந்து இரைப்பையை தாண்டி டியோடினம் வரைக்கும் தான் வரும். அதுக்கப்புறம் ஒரு வயர் தான் வந்து ஆம்பிளால் கொண்டு போகணும். அந்த வயர் வந்து உள்ளே போயிடும். இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இஆர்சிபி ஸ்கோப் வந்து இங்கே வருது டியோடினத்தில், வயர் உள்ளே கொண்டு போயிடுறோம். அந்த இஆர்சிபி ஸ்கோப் வழியாகவே இன்னொரு ஸ்கோப், ரொம்ப மெல்லிய ஸ்கோப் வந்து உள்ளே விட்டு அந்த ஸ்கோப் வந்து என்ன ஆகுனா பித்த நாளம் உள்ளேயும் போயிடும். இது நம்ம என்ன சொன்னோம்னா மதர் பேபி ஸ்கோப். அதாவது இஆர்சிபிங்கிறது மதர் ஸ்கோப், அது வந்து டியோடினம் வரைக்கும் இருக்கும். அந்த வயர் வழியாக இன்னொரு ஸ்கோப் வந்து உள்ளே பித்த நாளத்துக்கு போயிடும். இது வந்து ஸ்பை கிளாஸ் எண்டோஸ்கோப்பிங்கிறது இப்போ இந்தியாவில் இந்த டெக்னாலஜிலாம் இருக்குது. இந்த முறையில் இப்போ போன வாரம் கூட பார்த்திங்கன்னா கணையத்தில் ஒரு ஸ்டென்ட்டு மாட்டியிருந்தது, கணையத்தில் பேங்க்ரியாஸில். ஸோ நம்ம அந்த மதர் ஸ்கோப் உள்ளே கொண்டு போயிட்டு அது வழியாக பேபி ஸ்கோப் உள்ளே கொண்டு போயிட்டு அந்த ஸ்கோப் வந்து கணையத்துக்கு உள்ளே டைரெக்டாக நம்ம விசுவலைஸ் பண்ணி அந்த ஸ்டென்ட்டை நம்ம எடுக்க முடியும். ஸோ ஸ்பை கிளாஸ் எண்டோஸ்கோப்பிங்கிறது லேட்டஸ்ட் டெக்னாலஜி. முந்தியெல்லாம் வந்து உணவுக்குள்ளாய் இரைப்பை பெருங்குடல் மட்டும் தான் எண்டோஸ்கோப்பில் பார்க்க முடியும். இப்போ பித்த நாளம் உள்ளேயும் பார்க்கலாம், கணையம் உள்ளே இருக்க டக்டையும் நம்ம அந்த பேபி ஸ்கோப் மூலமாக பார்க்கலாம். ஸ்பை கிளாஸ் எண்டோஸ்கோப்பிங்கிறது. இஆர்சிபிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்துங்க ஈவன் சின்ன குழந்தை 7 மாத குழந்தை நம்மக்கிட்ட வந்தது ஜாண்டிஸோட, ஸ்கேன் பண்ணி பார்த்தா பித்த நாளத்தில் ஒரு கல் அடப்பட்டிருந்தது. அந்த குழந்தைக்கு கூட நம்ம வந்து இஆர்சிபி பண்ண முடியும். ஸோ இஆர்சிபிங்கிறது ஒரு டெக்னாலஜி. அந்த டெக்னாலஜி மூலமாக எந்த வயது இது கிடையாது, சின்ன குழந்தைங்களும் பெரியவங்க வரைக்கும் சேஃபாக அனஸ்தீசியா கொடுத்து ஆப்ரேஷன் தியேட்டரில் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி இஆர்சிபியில் பித்த நாளத்தில் ஒரு கேன்சர் கட்டினால் பிளாக் ஆகிருக்கு அப்படின்னா அந்த கேன்சர் கட்டி வழியாகவும் ஒரு ஸ்டென்ட்டை வச்சுட்டோம் அப்படின்னா பித்த நீர் கீழே ஃப்ரீயாக போகும். நம்ம வந்து என்ன சொல்லணும்னா இஆர்சிபி மெட்டல் ஸ்டென்ட்டிங். இப்போ சில பேருக்கு பித்த நாளத்தில் வந்து ஒரு கட்டி இருக்கும், ஜாண்டிஸ் இருக்கும், ஆனால் ஆப்ரேஷன் பண்ணுற கண்டிஷனில் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து பித்த நாளத்தில் இஆர்சிபி மூலம் மெட்டல் ஸ்டென்ட் வச்சிட்டோம்னா பித்த நீர் பாட்டு கீழே ஃப்ரீயாக போயிட்டுருக்கும். ஸோ இஆர்சிபி மூலமாக பலவிதமான சிகிச்சைகள் பித்த நாளமாகட்டும் பேங்க்ரியாஸ் ஆகட்டும் நம்ம வந்து சிகிச்சை பண்ண முடியும். நன்றி, வணக்கம்.